காவேரியாத்து மானல் வழி கால்நடையாகவே வந்த தாயே தேவி, கால்நடையாகவே வந்த தாயே.
மலை மேல மாடு மேய்க்க மலை மேல மாடு மேய்க்க போன தெய்வமே பங்கொலையாகவே மாண்ட வேளை பாதி மாடு வந்து சேரும் முன்னே பச்சை கிளி ரூபம் கொண்ட வேளை அம்மா பாதி மாடு வந்து சேரும் முன்னே பச்சை கிளி ரூபம் கொண்ட தெய்வமே அம்மா உன்னை தேவி உன்னை ஈஸ்வரி உன்னை வணங்கினே உன்னை வணங்கினேன் இந்த நேரம் ஓடி வந்து என்னை காத்திடுவார் தேவி ஓடி வந்து என்னை காத்திடுவார் அந்த கல்லால ஓட்டையும் வேண்டாம்னு முள்ளால ஓட்டையும் கேட்டையம்மா கல்லால ஓட்டையும் வேண்டாம்னு முள்ளால ஓட்டையும் கேட்டையம்மா முள்ளால ஓட்டையும் காணிக்க அப்புறம் இல்லப்பதியோட நாட்டையம்மா இழந்த முள்ளாலே ஓட்டக்காரி ஏறிட்டு பாரம்மா இந்த நேரம் இழந்த முள்ளாலே ஓட்டக்காரி ஏறிட்டு பாரம்மா இந்த நேரம் ஆண்டவளே குல தேவதையே ஆயிரங்கண்ணுள்ள ஈஸ்வரியே ஆண்டவளே குல தேவதையே ஆயிரங்கண்ணுள்ள ஈஸ்வரியே தேவி காத்தது காத்தாயே ஈஸ்வரியே அம்மா சக்கதேவி அம்மா உலகளந்த மாயனுட சோதரி ராகவேந்திரன் சோதரி கடைசி வரை நின்று காத்தீரம்மா அம்மா காத்தது காத்தாயே ஈஸ்வரியே கடைசி வரை வந்து காத்தீரம்மா கையிலே விச்சருவ பளபளக்கு காலிலே நீரதண்ட கலகலக்கு நெத்தியிலே இட்ட ஒட்டு கமகமக்கு நீலவண்ண பட்டாட தகதகக்கு கருநாய் சங்கிலியை கை பிடித்து வாழ கருப்பா வாருமையா இருவேளை ஏழை அழைக்கின்றேன் இரு சமயம் வாருமையா கையிலே விச்சருவ பளபளக்கு காலிலே நீரதண்ட கலகலக்கு அட்டாது வெயில் அடிச்சு அடங்காத ஒளி அடிச்சு இட்டாது மழை அடிச்சு வெள்ளமுமே வீடடிச்சு வராத சீர்த்தமுடன் பாட்டமெல்லாம் வந்தாலும் தராத நோய் நொடிகள் தரையெல்லாம் நிறைஞ்சாலும் வரமாக வந்தருள்வாய் வாழ்வுதனை காத்திடுவாய் வரமாக வந்தருள்வாய் வாழ்வுதனை காத்திடுவாய் கையிலே இச்சருவா பல்ல பழக்கு காலிலே நீரதண்ட கலகலக்கு நெத்தியிலே இட்ட ஒட்டு கமகமக்கு நீலவண்ண பட்டாட தகதகக்கு எனதுள்ள தீரையவாக வாழு நாயக
அச்சியம் உடல்லே தரந்தனில் சீருடல் சாஸ்தாவின் கரையை திறப்புடன் விரப்பை வாட பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே தெற்கு திச ஆண்ட மன்னரினந்தா முக்குலத்தைச் சேர்ந்த தேவர் மகந்தா போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே என்ன சொல்ல மண்ணு வாழோடிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடோ மத்தவங்க கண்ணு படோடிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடோ என்ன சொல்ல மண்ணு வாழோ மத்தவங்க கண்ணு படும் அந்த கதை இப்ப உள்ள சந்ததிங்க கேட்க வேணும் நம்முயிர்க்கு மேலே மானமறியாதே மான இழந்தாலே வாழ தெரியாதே பெருசெல்லாம் சொன்னாங்க சொன்னபடி நின்னாங்க குணத்தால் மனத்தால் கலைமானாங்க போற்றி பாடடி பொன்னே முன்னோருக்கு முன்னோரெல்லாம் டிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடோ இன்னாருன்னு கண்டு கொள்ள டிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடோ முன்னோருக்கு முன்னோரெல்லாம் இன்னாருன்னு கண்டு கொள்ள ஏழெடுத்து எழுதி சொல்ல 1 2 3 அல்ல முக்குல
குளத்தூர் கல்யாணம் முத்து முத்து கம்பளம் எக்குலமும் வாழ்த்து சொல்லும் எங்களுக்கு எக்காலம் அழகான சரிசோடி ஆன மேல அம்பாரி கணக்கா வழக்கா கடல் போல் ஏராளம் போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே தெற்கு தசாண்ட மன்னர் இனந்தான் முக்குலத்தைச் சேர்ந்த தேவர் மகன்தான் போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே எழுந்தாமல போல நடந்தா நதி போல எழுந்தாமல போல நடந்தா நதி போல அந்த ஆகாயம் போல எண்ணாம கொடுக்கும் பொன்னார மனசு இருக்கும் என்று மூடாத கோவில் முன்வாச கதவு எப்போதும் திறந்திருக்கும் அந்த வெட்டருவாம் மீசைக்குத்தான் எட்டூரும் பணிஞ்சிருக்கும் அவ தொட்டு தந்த நெல்லுமணி முப்போக விளைஞ்சிருக்கும் வைகை யாருந்தா கடலை பார்க்கல வாசுதேவர் மனம் கடலாச்சு வாய்க்க வெள்ளத்தில் நாங்க மூழ்கல வாசுதேவர் கைப்படகாச்சு கோவிலுக்குள்ள தெய்வம் இருக்கு தேடி வந்த தெய்வம் இங்க இருக்கு வீட்டுக்கு வீடு எரியுதுங்க வாசுதேவர் ஏற்றிய ஒளி விளக்கு எங்க உசுரெல்லாம் ஊடுருவோம் உன்னோட புன் சிரிப்பு எங்க மனசாலும் மன்னனுக்கு மத்தாப்பு வரவேற்பு எழுந்தா மலை போல நதி போல வண்டியில் போகும் இடுக்குல வீரம் விளையுது கழனியில பார்வை ஒண்ணுதான் வார்த்தை ஒண்ணுதான் பைசல் செய்யுது வழக்குகளை சுற்றி எறியும் எந்த நெருப்பும் தொட்டதுண்டு உன்னை சுட்டதில்லை சத்தியத்தையும் தருமத்தையும் காத்திருக்கும் எங்க தருமதொர இங்க நடமாடும் சூரியனை கும்பிட்டு பொங்க வைப்போம் எங்க பசி தீர்த்த தருமனுக்கு பல்லாக்கு தூக்கி நிப்போம் எழுந்தா மலை போல
நதி போல அந்த ஆகாயம் போல எண்ணாம கொடுக்கும் சொன்ன மனசு இருக்கும். என்று மூடாத கோயில் முன்வாசல் கதவு எப்போது திறந்திருக்கும். அந்த வெட்டருவாம் மீசைக்குத்தான் எட்டூரும் பணிஞ்சிருக்கும். அவ தொட்டு தந்த நெல்லுமணி முப்போகம் விளைஞ்சிருக்கும். எழுந்தாம் மலை போல நடந்தான் நதி போல கொட்டுங்கடா மேளதாளம் தட்டுங்கடா ஐயா நம் தேவரையா அரசாண்ட வம்சமையா தேவர்தாம் பெத்து வச்ச பொண்ணு அது தெய்வமையா மங்கர மங்கைக மாலைய சூடுங்க கோமரி பொண்ணுங்க கொலவ போடுங்க தங்கத்தை எடுத்து அதை தறி போட்டு இழைச்சி எங்க பொண்ணுக்கு கொடுத்து ஒரு தேர் போல சிங்காரிச்சு கொட்டுங்கடா மேளதாளம் தட்டுங்கடா கொட்டுங்கடா மேளதாளம் தட்டுங்கடா தான தந்தன 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 தான தந்தன 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 தந்தான நானா தன தந்தான நானா ராத்திருக்கு விழிக்க சொன்னவர் தேவரு சந்திரன 30 நாள் இருக்க சொன்னவர் தேவரு இடது கையால் சிறுத்தையத்தான் எடறி விட்டவர் தேவரு 1000 பேர் ஓல கொதிக்க அரிசி தந்தவர் தேவரு தண்ணி கெட்டு தவிச்சு வந்தா மோரு தந்தது தேவரு தாலி மஞ்ச கைத்துக்கெல்லாம் தங்கம் தந்தது தேவரு ஐயா பெத்து வச்ச பொண்ணு தேவர் குல கண்ணு சமஞ்ச பொண்ணுக்கு சந்தான கண்ணுக்கு நெருக்கி கொடுத்த மருத மல்லிகை இறுக்கி பின்னுங்க கொட்டுங்கடா மேளதாளம் தட்டுங்கடா கொட்டுங்கடா மேளதாளம் தட்டுங்கடா அதிசயமா பூத்து வந்த கண்ணம்மா பொம்பளையே ஆசைப்படும் பொன்னழகு பெண்ணம்மா கண்ணழகு பார்த்து புட்ட கெண்ட மீன் வாழுமா இவ கட்டழக பாடி வைக்க கம்ப தமிழ் போதுமா கெட்டி இல்ல தாட்டி இல்ல ஒட்டியான ஒட்டுமா எடக்கெட தங்கம் வேணும் இந்த சிறு பத்துமா வாழ்க தேவர் மகள் வாழ்க வாழ்க தேவர் புற வாழ்க சிங்க வாழ்த்து சொல்லுங்க சாமஞ்ச பொண்ணுக்கு சந்தனம் பூசுங்க அந்துக்கு முன்னால பந்துக்கு முந்துங்க ஐயா அரசாண்டு தேவர்தான் பொண்ணு மங்கள மங்கைக மாலைய சூடுங்க கோமாரி பொண்ணுங்க கொலவ போடுங்க தங்கத்தை எடுத்து அதை தறி போட்டு இழைச்சி எங்க பொண்ணுக்கு கொடுத்து ஒரு தேன் போல சிங்காரிச்சு கொட்டுங்கடா
மேளத்தாளம் தட்டுங்கடா கொட்டுங்கடா மேளத்தாளம் தட்டுங்கடா வெள்ளை குதிரை ஏறி வீதி வளம் வருகையிலே என்னடா சிறுவயலே என்னையுமே அழைத்ததென்ன பம்பை பதனமாடா பாலகனும் சிறு குழந்தை எப்படி உடுக்கு பதனமாடா உடையவனும் வந்தேனடா அப்படியா வெள்ளை குதிரை ஏறி வீதி வளம் வருகையிலே என்னடா சிறுவயலே என்னையுமே அழைத்ததென்ன பம்பை பதனமாடா பாலகனும் சிறு குழந்தை உடுக்கு பதனமாடா உடையவனும் வந்தேனடா சொல்லு தவற மாட்டேன் சொல்லு வாக்கு மாற மாட்டேன் சொன்ன சொல்லு நாவினிலே சுத்தமாக குடியிருக்க நெற்றியிலே நீர் பூசி நினைப்பவரின் தெய்வமாடா அடங்கி வந்த தெய்வமாடா அர்த்தமுள்ள தெய்வமாடா வெள்ளை குதிரை ஏறி வீதி வளம் வருகையிலே என்னடா சிறுவயலே என்னையுமே அழைத்ததென பம்பை பதனமாடா பாலகனும் சிறு உழந்து உடுக்கு பதனமாடா உடையவனும் வந்தேனடா ஆதிபராசக்தி அம்மை உமா மகேஸ்வரியார் பார்வதியாள் என்கிறாள். ஆகா ஆண்டவன் பகவான் படியெடுக்கப் போகவில்லை. இறைவன் படியடக்கத்தான் போகின்றாரா? பூலோகத்திலே ஏதாவது ஒரு சின்ன வீட்டை கொஞ்சி சாப்பிட்டு வர்றாரா? எந்தெந்த பார்வதியால் பகவான் மீது சந்தேகம் கொண்டாள். சந்தேக சிறைக்கு பெண்களிடம் வேகமாகவே என்னே ஒரு குடும்பத்திலே கணவன் பேரிலே வரவியோ மனைவி பேரிலே கணவனுக்கோ சந்தேகம் என்பது வரவே கூடாது. பார்வதிக்கு சந்தேகப்பட்டதுக்கு காரணம் இருக்கு இல்லையா? ஆடை நிறைவெடுத்து இறைவனார் என்ற ஆடெல்லாம் எப்படி வெளியிழக்க முடியும்? இறைவன் வழி இழக்கத்தான் புகுந்தாரா? எந்தெந்த இறைவனை சோதிக்க வேண்டும். அம்மை உமையவள் பார்வதி ஆரை ஆரை வரவழைத்தார். அந்த விஸ்வகர்மார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியை வரவழைத்து அம்மை காஞ்சூரன் அம்மு அம்மையாரை பார்வதியால் விஸ்வகர்மாவை அழைத்து
காஞ்சுரன் கம்பு வெட்டி கட்டை திமிழதோ கடைந்தெடுத்தாள் கட்டைகள் கடந்தெடுத்து கூட்டு விட்டு இறப்பு விட்டு பொந்தரைங்கோ வேர் பொறிந்து தென்னிலங்கா வரையிலே ஒழுகிவிட்டு 2 தித்தெரும்பை பிடித்தாள். அந்த சிவில் கூட்டிலே அடைத்து உடைத்திருக்கும் உடமையிலே முந்தாளிலே முடிந்து எக்கல்ல சொல்லிட்டான். பெரிய கூட்டத்தை அப்படியே சந்தேகம் பண்ணி பாக்குறாளே அந்த எலும்பையும் பிடிச்சு அடைக்காளே அடைச்சிருக்கா. 2 ஆணருமா 2 பெண்ணுமா? ஐயோ ஐயோ உங்களுக்கு சந்தேகம் வந்துட்டா? பார்வதிக்கே சந்தேகம் போது இலக்கிய வரக்கூடாது. 2 ஆணருமா இல்ல பெண்ணருமாங்கிற சந்தேகம் வந்துட்டுல 2 ஆண்களை பிடித்து 8ஓடு 8 நாளா கதவடைச்சு கால் பட்டினா போட்டு காலையில கதவு திறந்து பார்த்தால் நிலைமை என்ன ஆகும்? அவங்களோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? பசி வந்துடா 10 மடங்கட மிந்திரவங்கை மந்திரவாளாயிரும். பசி வங்கிட 10 மடங்கிட முந்திரவங்கை மந்திரவாடு 2 ஒருவக்காலி. பட்டி பஸ் அடங்க யார்கிட்ட வந்து மோதிட்டீங்க? சரி 2 பெண்கள் பிடிச்சு அடைச்சா பொறுமையா இருப்பாங்க. யாத்தா உலகத்திலே பெரிய சண்டை குடும்பம் அந்த குடும்பம் தான். எந்த குடும்பம்? அந்த பெண்கள் குடும்பம். எப்படி? இவாவு கரும்பி அவா குடிப்பா அவா குடிப்பா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆமா முதல் பரிசு அழகான தங்க காசு. 2வது பரிசு முதல் பரிசு உருளி. முதல் பரிசு முத்துமதனுக்கு. முத்துமதன் முத்து மாதவன். அடுத்தபடியாக 2வது பரிசு தங்க மாதவன் வரையில இருக்கு. ஆறுமுக பெருமாள். 2வது பரிசு ஆறுமுக பெருமாள். தங்க பரிசு என்ன எங்க போன என்ன குட்டி உனக்கு மோதிரம் பத்தியே அடிச்சான். 2வது பரிசு ஆறுமுக பெருமாள் தம்பி ஊர்லி. 3வது பரிசு பரத். 3வது பரிசு பரத். எஸ் பரத். எஸ் பரத் கொடுக்கிற மாதிரி வாங்க. பரத் 3வது பரிசை தட்டி சென்றவர் எஸ் பரத். தம்பி 2 கையில வாங்கியா? அதான் இது மாதிரி பல பானைகள்ல பல பரிசுகள் எல்லா பரிசு தான். Thank you.
Hallelujah.